ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காலியான அட்டைப்பெட்டிகளை யூஸ் பண்ணி வீட்டுக்கு உபயோகமான ஆர்கனைசர் பண்ணலாம். இப்போது டிஷ்யூ பேப்பர் வாங்கினேன், ஒரு பாக்ஸ் தான் இருந்தது. அந்த பாக்ஸை நான் டஸ்ட்பின் கவரு போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், கிச்சனில் ஒரு ஆணியில் நான் மாட்டி வச்சுருக்கிறேன். எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். ஐடியா நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு காலியான பாக்ஸ் எடுத்துருக்கிற பெரிய பாக்ஸு, அப்புறம் பல்பெல்லாம் வாங்கின குட்டி குட்டி பாக்ஸஸ் இருந்தது. அதில் மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இந்த பெரிய பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இது நம்ம வார்ட்ரோப்பில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்மளுடைய இன்னர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு இடமும் ரொம்ப மிச்சமாகும். பாருங்கள், நிறையா நம்ம இதில் அடுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பாருங்கள், இப்போ அட்டைப்பெட்டியில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இன்னர்ஸ் எல்லாம் மடித்து எடுத்து அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் நான். அதில் நம்மளுடைய கேஸ் புக்கு, இபி கார்டு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி முன்னாடி ஹாலில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கார்ட்போர்டு அட்டை தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு டஸ்ட்பின் கவர் வச்சுருந்த ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை கிஃப்ட் பேப்பர் சுற்றி இருக்கிறேன். அப்புறம் கலர் பேப்பர் சுற்றி இருக்கிற அந்த குட்டி பாக்ஸில் அதில் த்ரெட்டு ஊசி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இதை பூங்கொத்து வைக்கிறதுக்கும் பேனா பென்சிலெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் பென் ஸ்டாண்டாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். ஒரு கார்ட்போர்ட் அட்டை தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபெவிக்ரில் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். பேனா மூடி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த ஃபெவிக்ரில் பாக்ஸை துணியால் நான் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பேனா மூடியை மேலே டெக்கர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு ஃப்ளவர் வாஷர் ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஃப்ளவர் வாஷர் ரெடி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அந்த பாக்ஸு நல்லா ட்ராவ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணலாம் ஈஸியாக. அது நான் ஸ்டிக்கர் போட்டுகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம எங்காச்சும் ட்ராவலிங்கெல்லாம் போகும்போது இந்த பாக்ஸை உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனோன்னா இது நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால இது ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸுன்னு நம்ம சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7th ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதே மாதிரி பாக்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் ஆதார் அட்டை, டிரைவிங் லைசன்ஸு, விசிட்டிங் கார்ட்ஸு இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.